டிஎம்கே அண்ட் காங்கிரஸ், திமுக அண்ட் காங்கிரஸ் இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விரிசல் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்க முடியுது. ஒரு விஷயங்கள நான் சொல்றேன். எல்லா விஷயங்களையும் ஆத்திரத்தோட இந்த வீடியோஸோட வந்து நான் ஒரு விஷயம் வரை பண்றேன். ஒரு விஷயம் எங்க இருந்து இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த என்டிஏ பிஜேபி டிஎம்கே கூட்டணியை உடைச்சது அப்படின்றது விழுப்புரத்துலன்னு சொல்லி நினைக்கிறேன். சி.வி. சண்முகம் அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில வச்சதுனால மைனாரிட்டி ஓட்டே விழுகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல, அப்ப அண்ணாமலை அவங்களுக்கு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செய்திகள் வர இதுல இருந்து தான் கிளாஷ் ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது. அதுக்கு ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி இந்த காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்ற இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சீட்ல நிறைய தரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த உள்ளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் நிறைய போயிட்டே இருந்திருக்கு. சீட்லாம் வந்து நிறைய வாங்கணும். அப்புறம் மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டே இருக்கிற டயத்துல பாத்தீங்கன்னா, திருச்சி சிவா அப்படின்றவங்க விமர்சனம் பண்றாங்க. ஏசி இல்லாம தூங்க மாட்டாரு. ஏசில வந்து காஞ்சர் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் மாதிரி ஒரு விமர்சனம் பண்ண, அதுக்கு செலவு பண்டிகை அவங்களே வந்து கண்டிக்க இது வந்து கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த விஷயங்கள் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 1, 2 மாசம் வந்து ஒரு சீரா அந்த கூட்டணி அப்படின்றது போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, ராஜேஷ்குமார் அப்படின்ற காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வந்து என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங்ல பேச வந்து கூட்டணி ஆட்சி கண்டிப்பா அமையும். 2 அமைச்சர்கள் வந்து வருவாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்ல, கிரீஷ் சோடாங்கி அப்படின்ற காங்கிரஸ் பொறுப்பாளர் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுல வந்து ஒரு மீட்டிங்ல பேச வந்து 125 தொகுதிகளை வந்து காங்கிரஸ் போட்டி போடணும். அதாவது காங்கிரஸ் வந்து 50-50% வந்து காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே வந்து தொகுதிகளை போட்டி போட்டிருக்காங்க. அது ஒரு காலத்துல நடந்தது. இந்திரா காந்தி அவங்க அம்மா இருந்தப்ப நேருவின் மகளே வராக அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் பேசி அந்த ஒரு காலத்துல நடந்தது. அதுக்கப்புறம் இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 66 சீட்டுகளை வந்து வரைக்கும் நம்ம கொடுத்திருக்காங்க. டிஎம் கூட்டணியில காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. 66 நாயன்மார்கள் அப்படின்ற மாதிரி கலைஞர் ஐயா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்போ 25 சீட்ல வந்து இருக்காங்க. இப்போ 125 சீட் அப்படின்னு சொல்லி பேசவும் அது வந்து செலவு பாதையாகவும் கொஞ்சம் ஆட்கள் கழிச்சுதான் அது பதில்களா சொல்றாங்க. என்ன அப்படின்னா இது சொல்றதுக்கு முன்னாடி அதே மீட்டிங்ல வந்து பேசின திருப்பி இந்த ராஜேஷ்குமார் அப்படின்றவர் என்ன பண்றாரு, காங்கிரஸ் இல்லாம எந்த கொம்பனாலும் வெற்றி பெற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள நிறைய சலசலவுகள் போயிட்டு இருக்கு. நிறைய நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் வந்து. இந்த ஒரு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா 2016, 11 டயத்துல இருந்தே வந்து காங்கிரஸ் வந்து நிறைய திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர்லாம் வந்து திருப்பி திருப்பி காங்கிரஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்றது செல்வ பிறந்தநாயகம் அவங்களோட தொகுதி. சோ வந்து அவர் ரிட்டைன் பண்ணும் அப்படின்றத ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 125 தொகுதிகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதாவது 236 தொகுதிகளுக்கும் 200 சில்லற தொகுதிகளுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு அரசியல் கட்சியா இருந்தா இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்கன்னா 125 தொகுதிகளை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வ பிறந்தகை அம்மா நம்ம சார் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்து சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கப்ப கரூர்ல மகிழா காங்கிரஸ்ல பொறுப்புல இருந்த கவிதா அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்களோட முன்னிலையில வந்து திமுக வந்து இணையறாங்க. இணைஞ்ச உடனே திரு செந்தில் பாலாஜி அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டை வந்து இந்த பாசிசம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து காப்பாற்ற, அது வந்து சோ அண்ட் சோ அவர் வந்து ஒரு ஒரு டூல் கிட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஒன்றிய அரசு பாசிசம் அரசாங்கம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்டு இதை வந்து காப்பாத்த எம்.கே. ஸ்டாலின் அவங்களோட தலைமை தான் வந்து இந்தியாவுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்ட இந்த மாதிரி கூட்டணிக்குள்ள வந்து பெரிய சலசலப்பா இருந்தா செந்தில் பாலாஜியா வந்து அவங்களோட போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ற விஷயத்துக்கு போனாரு. இந்த விஷயங்கள் நடந்துட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி வந்து மினிஸ்டரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேடையில பேசுறப்ப அந்த மேடையில வந்து கல்யாண மேடையில பேசுறாங்க. அந்த கல்யாண மேடையில ஜோதிமணி மேடம் இருக்காங்க, எம்பி அவங்க இருக்காங்க, கரூர் எம்பி. அவங்க இருக்கிற டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசுறாரு. ஜோதிமணி கூட இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ்ல பெரிய தலைவர்கள் வரனா பணக்காரர்கள் தான் வருவாங்க. நான் அவரை குறைச்சி சொல்லலை. ஆனால் நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் சாமானியர்களை, சாதாரணமானவர்களை உயர்த்தி பிடித்து அவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம். பணத்தால், செல்வத்தால் நாம் உயரவில்லை. இந்த இயக்கத்தால் தான் இன்றைக்கு அமைச்சர்களாக இந்த மேடையில் வீற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த இயக்கம் தான் காரணம். அந்த மாதிரி விஷயங்களை பேச ஜோதிமணி மேடம் அது வந்து ஒரு விஷயங்களை காயப்படுத்த அவங்களே வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்து கண்டனம் மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஒரு சின்ன கண்டனம் மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்.வி. ரமணி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு பிரமுகர் என்ன பண்றாரு, 2006-11 டயத்துல வந்து அப்போ ஒரு மினிஸ்டரா இருந்திருக்காரு. அந்த டயத்துல அவங்க கொடுத்து வந்த மனுதான் வந்து ஓட்டல் ரூம்லயே மறந்துட்டு போயிட்டாரு. அப்போ வந்து ஓட்டல் ரூம்லயே வச்சுட்டு போன ஒரு ஐபிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்புறத ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கார்த்தி சிதம்பரம் எம்பியா இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு, அவரு இதை வந்து ஒரு குப்பை, ஐப்பெரியசாமி அவங்களோட வார்த்தை வந்து ஒரு குப்பை அப்படின்ற மாதிரி அவர் விமர்சனம் செய்யறாரு. இந்த மாதிரி அவங்க விமர்சனம் பண்றப்ப பாத்தீங்கன்னா விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல யூத் காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்த டெபுட்டி யூத் காங்கிரஸ் பிரசிடென்டா இருந்த சுதர்ஷன் அப்படின்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இணைக்கிறாங்க. இது வந்து 2வது ஆளா வந்து திமுக இணைக்கிறாங்க. இந்த சந்தேக பிரச்சனைகள்லாம் வந்து ஆரம்பிக்கிற டயத்துல 2வது ஆளா திமுக இணைச்சாங்க.
இந்த டயத்துல பாத்தீங்கன்னா எல்லா காங்கிரஸ் கட்சிகள் தலைவர்களும் அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டில்மெண்டா ஒரு சின்ன விஷயங்கள செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் வந்து திமுக தலைவர்களும் வந்து மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சார் வந்து உதயநிதி ஐயா வந்து அவர் பேசியிருந்தாரு. பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசா வந்தாரு வேலுசாமி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மாறி மாறி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி வந்து என்ன இந்த துபாயில இருந்தாரு, எப்படி துபாயில இருந்து வந்துட்டு உடனே துபாய்க்கு போனாரு, என்ன என்ன காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பொடி பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தாரு உதயநிதி அவங்க குறிப்பிட்டு அவங்க தாத்தாவே நான் பார்த்துவா அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ லீக்லாம் ஆச்சு. அந்த மாதிரி அவரு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. இன்னைக்கு நேத்துக்கு சிவபரணி அவங்க பாத்தீங்கன்னா அவங்க செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து பார்வையிட போயிருக்காங்க. அந்த செம்பரம்பாக்கம் ஏரியால வந்து இவரோட கண்ட்ரோல் வருமாட்டிருக்கு. ஸோ வந்து இப்ப கேட்க வந்து என்ன நான் வந்து தொகுதி எம்எல்ஏ வரேன், எம்எல்ஏ என்கிட்ட சொல்லாம 3 வருஷம் 2021, 22, 23 இந்த காலத்துல திறந்து வச்சிருக்கேன். போன வருஷமும் நீங்க என்ன கேட்காம திறந்து வச்சிட்டீங்க. 2025 இப்போ இந்த வருஷம். இந்த வருஷமும் என்ன கேட்காம திறந்து வச்சிட்டீங்க. யாருப்பா அது பொதுப்பணித்துறை அமைச்சர்? எவ்வளவு ஜாதி எல்லாம் பாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. பூசணிக்காய் உடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் உடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய, இவங்க எல்லாம் தொடக்கூடாது. வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். இப்பதான் அந்த சாதி வெறியில மீள்வாங்கன்னு தெரியும். சோ வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாறி மாறி மறைமுக மோதல், நேரடி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் அது தொடர்ந்துட்டே போகுது.